Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோபாக்ஸோட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் ஜோ வந்து பஞ்ச் வாங்கி கீழ விழுந்திருப்பான். அப்ப அரகாக்கியுமே அப்படியே நாம்போ பாத்துக்கிட்டு இருக்கான். நாம்போ அரகாக்கிய பார்த்து மறைச்சிட்டு இருக்காரு. ஜோ வந்துட்டு ஒரு 9 கவுண்ட் டவுன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். டே என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? உன்னோட ஆப்பனன்ட் அவர் இல்ல, நான் என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இப்பவுமே வந்துட்டு அரகாக்கி தான் நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோவால எதுவுமே பண்ண முடியாதா? நீங்க தானே அரகாக்கிய ட்ரெயின் பண்ணீங்க, அவனுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல, அதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை கேட்கறான் நாம்போ கிட்ட. இல்ல எனக்கு இப்பதான் புரியுது, அவன் கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு வீக்னஸ் கிடையாது. நான் பார்த்ததோட இப்ப அவனோட மெகலோ பாக்ஸ் கம்ப்ளீட்டா வேற லெவல்ல எவால்வ் ஆயிருக்குது. அவங்க கிட்ட நிறைய பவர்ஸ்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. பட் வந்துட்டு அவன் ஆப்பனன்ட் ஒரு செகண்ட் அட்டாக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டா கூட அந்த ஒரு செகண்ட்ல இவன் பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். எனக்கு தெரிஞ்சு ஜோவால இதுல வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு மனசுக்குள்ளே நினைக்காரு. அப்போ ஜோவால ரொம்ப அடி தாங்க முடியல, அதனால அவனை போய் டைட்டா பிடிச்சிக்கிறான், அவனே அடிக்க விடாம. ஆடியன்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி கோலத்தனமா ஃபைட் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்துட்டு நல்லா அவனை முடிஞ்சவரை டைட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அரகாக்கி வந்துட்டு ஜோவை பிடிச்சு ரிங்கி கிட்ட தள்ளி விட்டுறான். ஆடியன்ஸ் எல்லாம் ஜோவை பார்த்து சிரிக்கிறாங்க. அரகாக்கி அவனை கார்னர் பண்ணி நல்லா பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஜோ அரகாக்கி அடிக்கிறதுக்கு ஒரு கை அங்கிட்டு கொண்டு போயிடுறான். அந்நியர் கார்டு வைக்காம விட்டுறான். கரெக்டா அரகாக்கி பஞ்ச் பண்ண வரும்போது பெல் அடிச்சு அவனை காப்பாத்திருது. இல்ல மூஞ்சி சதச்சிருப்பான் அரகாக்கி. வெளியே ஜோ வந்து உட்காந்தோடனே இவ்வளவு நேரம் நீ நல்லா தான் லண்டா, ஆனா இதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா வின் பண்ண முடியாது. ஒரு கோச்சோட வேலை அவரோட ஸ்டூடெண்ட் ரிங்குக்குள்ள உயிரோட வச்சு கொண்டு வரதும் தான். சோ அதனால இந்த மேட்சை ஃபோர்ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஒரு மேட்ச் மட்டும் விட்டு கொடுத்துட்டா நமக்கு அடுத்த மேட்ச் நான் உனக்கு சீக்கிரமே ரெடி பண்ணிடுறேன். ஆனா இந்த மேட்ச்ல நீ இப்படி அட்வான்ட் அப்படின்னா அடுத்த நாள் இந்த மேட்ச்ல ஆட முடியாது, மெகலோனியாக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்ப ஜோ வந்துட்டு அவர் கையை பிடிச்சு முறுக்கிக்கிட்டு அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க தானே சொன்ன நம்ம மெகலோனியாக்குள்ள போறோம், இது வந்துட்டு ஒரு வழி பாதை போனா திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். ஆனா நான் அப்ப அப்படி சொன்னேன், இப்ப வந்துட்டு அப்படின்னு அவர் சொல்ல வராரு. நீங்க நிறுத்துங்க, என்னால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றேன். இப்ப செகண்ட் ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஜோ உள்ள போனோடனே நம்ம நாம்பு சொல்லி கொடுத்த அந்த காலை கரெக்டா வைக்கிறத பண்றான். ரெண்டு காலையும் ஒரே மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும், ஈவனா 50-50 அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அரகாக்கி வந்து ஜோவை நல்லா பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜோ அப்பயுமே வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், ஸ்பிளிட் இட் ஈவன்லி 50-50 அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும் போதெல்லாம் அரகாக்கிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இதெல்லாம் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி ஒரு அப்பர் கட்டு விட்டு மறுபடியும் ஜோவை படுக்க வச்சிடறான். அடுத்து திரும்ப எந்திரிச்சு நின்று மறுபடியும் ஜோ அடி வாங்கிட்டு இருக்கான். செகண்ட் ரவுண்ட் முடிகிற வரை எப்படியே டாச் பண்ணி எப்படியே தட்டு மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு வெளியே உட்கார்ந்திருக்கப்ப அரகாக்கி கிட்ட அவங்க கோச் வந்து இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாத, சும்மா அவனை இந்த ரவுண்ட்லயே முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அரகாக்கி நாம்பு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். ரொம்ப முன்னாடி நோக்கி உன்னோட கால வச்சிருக்காது, ரொம்ப பின்னாடி நோக்கி அவன் கால வச்சிருக்காது, ஸ்பிளிட் இட் ஈவன்லி 50-50 அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் முதல்ல சொல்லி கொடுத்திருப்பாரு. எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தாலும் உன்னோட கால் இதே மாதிரி இருக்கணும், சப்கான்சியஸாவே உன்னோட கால் எப்ப இந்த மாதிரி நிக்குதோ அப்பதான் நீ இந்த ட்ரைனிங் நீ பட்டவே செய்யணும், அதுவரை இந்த ட்ரைனிங் நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருப்பாரு. அதை பண்ணிட்டு அவன் ரொம்பவே டயர்டா, ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல, கிட்டத்தட்ட மெகலோ பாக்ஸிங்கே உனக்கு விட்டுட்டு போயிடலான்ற லெவலுக்கு இது தோணும்ல. நீ உன்னோட வெயிட் என்ன ஆனாலும் 50-50 பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இந்த ஃபார்மை மட்டும் நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னா நாளைக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இதை நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்ட அப்படின்னா ரொம்பவே அற்புதமான நாளா உனக்கு நாளைக்கு அமைய அரகாக்கி, அதை நினைச்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாரு. நாம்பு வந்துட்டு நாம்பும் ஜோகிட்ட வந்துட்டு அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கிறான், இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னால அவன் கிட்ட வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு மேல அவன் வந்துட்டு என் கண்ணு முன்னாடி உன்னை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜோ வந்துட்டு இல்ல எனக்கு என்னவோ அப்படி தோணல, நானும் அதை அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அது அப்படி கிடையாது, நான் ஃபைட் பண்ண மத்த எல்லாரை விட இவன் உண்மையிலே ஹை லெவல்ல தான் இருக்கிறான், ஆனா அவன் ரிங்குக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னோட காரணம் மாதிரி தான், ஜஸ்ட் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்படி நான் நினைச்ச மாதிரி அவன் வின் பண்றதுக்காக தான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நான் எங்கேயும் ஓடி போறதா இல்ல. நாம்புக்கும் ஒண்ணும் புரியல, என் மேல நீ ரிவெஞ்ச் எடுக்கல அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள அரகாக்கியும் ஜோவை நல்லா பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரா ஜோ வந்துட்டு என்னடா உன்னோட பவர் இவ்வளவுதானா, உன்னோட கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போலயே, இப்படியே போச்சு அப்படின்னா உன்னால என்னை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்டுட்டு அரகாக்கி இன்னுமே கட்டுப்போட அவனை பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நாம ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஜோ நீ ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இந்த ஃபைட்டுக்கு நீ அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் வந்துட்டு அவனை வாருக்கு அனுப்பி வச்சதான் தப்பு, அவன் வந்துட்டு உயிரோட வருவான்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்ல, நான் எல்லாத்தையுமே தப்பா தான் பண்ணிருக்கிறேன், நான் வந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டேன். ஆனா அரகாக்கிக்கு பண்ண மிஸ்டேக் ஜோக் அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீ வந்துட்டு எனக்காக நான் பண்ண எதுக்கும் நீ திரும்ப எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ அரகாக்கி வந்துட்டு ஜோக்கு பவர்ஃபுல்லா வயிற்றுலயே ஒரு பஞ்ச் கொடுத்து படுக்க வச்சிடறான். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கியோட கோச் நினைக்கிறாரு. அரகாக்கியும் அப்படியே பின்னாடி திரும்பி நடந்து போறான். அப்போ நாம வந்துட்டு டே ஜோ எந்திக்காதடா, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு அரகாக்கி திரும்பி பாக்குறான். பார்த்தா ஜோ வந்துட்டு எந்திக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோ அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு நீங்க என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க ரெண்டு பேரோட பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனா இப்ப இவன் எனக்கு அகைன்ஸ்டா நின்னுக்கிட்டு இருக்கான், இவனை வின் பண்ண மட்டும் தான் நான் முன்னோக்கி போகவே முடியும், அதனால கண்டிப்பா இவனை பீட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அரகாக்கி இன்னுமே எதுக்குற எந்திரிச்சு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நங்கு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்நேரம் கூட ஜோ வந்துட்டு ஸ்பிளிட் இட் ஈவன்லி 50-50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே வெறுப்பாகிறான். அவன் என்னன்னா மறுபடியும் இதே டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கான், வாய மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இரிட்டேட் ஆயிடுறான். அப்படி அவன் கோவத்துல குத்து வந்ததுனால கரெக்டா அந்த பஞ்ச் மிஸ் ஆயிருது. அப்போ ஜோ இவ்வளவு நேரம் டாச் பண்ணிக்கிட்டு இருந்தவே கரெக்டா அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் பஞ்ச குடுக்குறான். பஞ்ச் பண்ண வேகத்துக்கு அரகாக்கி அப்படியே பறந்து போய் கீழே விழுகுறான். அரகாக்கி அப்படியே ஒரு 8 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறான். எந்திரிச்சு நின்ன உடனே ஜோ வந்துட்டு அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே தேர்ட் ரவுண்டு முடியுது. ஜோ வெளியே வந்து உட்கார்ந்திருக்கப்ப இப்ப நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா இப்ப நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அரகாக்கியோட கோச் வந்துட்டு அவன் அடிச்ச ஒரு லக்கி ஷாட் தான்டா, அதை நினைச்சு நீ ஒன்னும் பெருசா ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அது ஒன்னும் லக்கி ஷாட் கிடையாது, அவன் இதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி எய்ம் பண்ணி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி சொல்றான். ஒருவேளை இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு அவன் உடம்புல எந்த ஸ்ட்ரென்த் இல்ல, அவன் கிட்ட ஒரு வில் பவர் மட்டும் தான் இருக்குது, அவனோட ஸ்பிரிட் மட்டும் எப்படியே உடச்சிட்டு அப்படினாலே
போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி கோச் சொல்றாரு. இப்போ ரவுண்ட் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஜோ வந்துட்டு இப்போ அவனோட வெயிட்ட கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரகாக்கி தான் நிறைய பஞ்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஜோ வந்து அசையவே மாட்டேங்கிறான். அப்பதான் நாம்பவும் சொல்றாரு, ஜோ கிட்ட அதிகமான டியூரபிலிட்டி பவர் இருக்குது. அவன் எக்கச்சக்க மேட்சஸ் அண்டர் கிரவுண்ட்ல விளையாண்டுருக்கான். அதனால அவன் எந்த அளவுக்கு அடி வாங்குறானோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பாயிண்ட்க்கு மேல அரகாக்கி என்னதான் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவனோட கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அந்த டைம் அவன் கொஞ்சம் வலியோட இருக்கிறப்ப அவனோட ஒரு பஞ்ச் மிஸ் ஆகுது. அந்நியாலும் ஜோ கரெக்டா அரகாக்கிய பஞ்ச் பண்றான். அடுத்து இப்ப ஜோ கண்டினியூஸா அவனை பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனால எதுவும் பண்ண முடியல. அப்ப ஜோ வந்துட்டு மறுபடியும் அவன ஒரு பஞ்ச் பண்ணி அப்படியே ரிங்கு கிட்ட தள்ளி விட்டுறான். அந்நியாரம் அவனோட கால் இன்னுமே வலிக்க ஆரம்பிக்குது அவனுக்கு. அடுத்து அரகாக்கி ரிங்குக்கு இந்த பக்கம் வந்து எப்படியோ தப்பிச்சு ஜோ அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து ஜோ மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி கண்டினியூவா விடாம பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்குது அந்த மேட்ச். ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பஞ்ச் பண்ணதுல ரெண்டு பேருக்கு ரத்தம் பயங்கரமா வருது. என்னதான் ரத்தம் வந்தாலும் இவங்க விடாம கண்டினியூ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ரெண்டு பேரும் ஒரு கையை கரெக்டா மூஞ்சி கிட்ட கொண்டு வந்து நிக்கும் போது கரெக்டா பெல் அடிச்சிருது. ஆடியன்ஸ் எல்லாரும் இப்ப லாஸ்டா நடந்த இந்த 1 மினிட் ரேலியை பார்த்துட்டு செம்ம ஹைப்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாங்க. வெளியே உட்காந்துருக்கப்ப அரகாக்கி வந்து அவங்க கோச்சை கூப்பிடுறான். யாரும் அவங்க கோச் வந்துட்டு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டுறாரு. இப்ப ரவுண்ட் 5 ஸ்டார்ட் ஆகுது. ஜோ அப்படியே எந்திரிச்சு உள்ள போறான். பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அரகாக்கி அப்படியே உட்காந்துருக்கான், வரவே இல்ல. அப்ப அவங்க கோச்சுமே சொல்றாரு, இதுக்கப்புறம் அரகாக்கியால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ டைரக்டாவே இந்த மேட்சை ஜோ தான் வின் பண்றான். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்ததுனால ரெண்டு பேருக்கும் நல்லாவே சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிங்க விட்டு வெளியே போகும்போது அரகாக்கி வந்து அவங்க கோச் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நானும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை நீ இந்த மேட்ச் நிப்பாட்டல அப்படின்னா நானே மேட்ச் நிப்பாட்ட தான் செஞ்சிருப்பேன். இங்க பாரு, இதை நினைச்சல நீ எதுவும் சேமா ஃபீல் பண்ண வேணாம். நீ உண்மையிலேயே அந்த கடைசி ஃபைட் வேற லெவல்ல பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்லி கூட்டு போறாரு. அரகாக்கி அப்புறம் ரூம்ல இருக்கிறப்ப நாம்பு போய் தனியா பார்க்க போறாரு. அரகாக்கியோட கால்ல எல்லாம் பார்த்தா செம்ம ரத்தமா இருக்குது. அதனாலதான் அவன் மேட்சை நிப்பாட்டி இருக்கிறான். நாம்பு உள்ள வந்த உடனே அரகாக்கிய பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, நீ உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கியுமே வந்துட்டு ஆமா அப்படின்ட்டு சொல்றேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் ஜோவும் ஒன்னா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்க கிட்ட வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்சுக்கே ரெடி பண்ணினேன். ஜோ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, நீ என்னனாலும் பழி சொல்லிக்கோ, ஆனா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு விஷயத்துல அவனோட முடிவை கடைசி அவனே தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால இந்த முடிவு எடுத்தது நான் தான். சோ யாரையுமே என்னால பிளேம் பண்ணவும் முடியாது. அதுல உங்களையுமே தான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி சொல்றேன். சோ நான் வந்துட்டு இதுல இருந்து மூவ் ஆன் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை நாளைக்குன்றது இன்னையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றேன். நான் இந்த காலை வச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், இதுவே போதுமானதுதான கோச் நாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். ஆமா, நானுமே அவனோட மெகலோ பாக்ஸை பார்த்தேன், அது வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்ப அரகாக்கி கையில ஒரு டிக்கெட் வச்சுக்கிட்டு இதை நீங்க ஜோ கிட்ட கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது நீ இன்னும் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கேட்கறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அரகாக்கி கடைசி இந்த ஜிம் விட்டு போறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசியிருப்பான். அப்ப நாம்பு தான் வந்துட்டு இந்த டிக்கெட் அரகாக்கி கையில கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். நீ கடைசி இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன்னை வெளியே கூட்டு போய் ஒரு நல்ல டின்னர் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ நான் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே அந்த நாய்ங்க மேல பெட் பண்ணினேன். பட் வழக்கம் போலதான் நான் வந்துட்டு எதுலயும் வின் பண்ணல, தோத்துட்டேன். அந்த நாய் மேல பந்தயம் கட்டின டிக்கெட் தான் இது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு குட் லக் சைனா வச்சுக்கோ, என்னோட ஞாபகத்தம் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கொடுத்திருப்பாரு. அப்பதான் நாம்பு இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு, மறந்துடாத இது வந்துட்டு உன்னோட வீடு, நீ எப்பனாலும் வரலாம், நான் உனக்காக எப்பவுமே இங்க காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு போயிருந்திருப்பான். இப்ப அப்படியே பிரசன்டா காட்டுறாங்க. அரகாக்கி நாம்புவை பார்த்துட்டு உண்மையை சொல்ல போனா அப்படின்னா இந்த டிக்கெட் தான் என்னோட லைஃபே காப்பாத்துச்சு அப்படின்ட்டு சொல்றான். அவன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சு வீட்டுல இருக்கிறப்ப என்னால இதுக்கப்புறம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க. அந்நேரம் அவன் பாக்ஸிங் கிளவுஸ்ல இருந்து இந்த டிக்கெட் தான் கீழே விழுந்திருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்காக ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம்புவை பாக்குறக்கே போயிருப்பான். அப்படியே அவன் நாம்புவை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் மெகலோனியாக்கு போறீங்கல்ல, ஜோ கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருங்க, நானுமே அவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரகாக்கி சொல்றான். இப்ப மெகலோனியால தேர்ட் பார்ட்டிசிபென்ட் யாரு அப்படின்றத ஒரு பிரஸ் மீட்ல யூகிகோ சொல்ல போறா. ஆல்ரெடி ஃபர்ஸ்டா யூரி, செகண்ட் பெப்பே அதாவது ஸ்பைடர் அவன் இருக்கிறான். இதுல தேர்டா வந்துட்டு கிளென் பேரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு நிக் நேம் இருக்குது, பிளடி லயன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு இந்த கேரக்டர் லயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். லயன் ஸ்பைடர் எல்லாம் அடமொழியா தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதான் நமக்கு ஈஸியா இருக்குது கூப்பிட, அப்படியே கூப்பிட்டுக்கலாம். இன்னும் மெகலோனியாக்கு ஒரு மாசத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. ஃபோர்த் காம்படிட்டரா யார் வருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு இன்டர்வியூவர் கேக்குறாங்க. நாங்க அதை ரொம்பவே டீடைல்டா யோசிச்சதுக்கு அப்புறமா பப்ளிக் அனௌன்ஸ் பண்றோம், அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. கியர்லெஸ் ஜோ வரதுக்கான சான்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் எல்லாம் கேக்குறாங்க. என்னடா இது நமக்கு ஈவென்ட் நம்மள பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லயனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெகலோனி வந்துட்டு எல்லாருக்குமே ஓப்பனான ஒண்ணுதான். சோ நாங்க செலக்ட் பண்ற கேண்டிடேட் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்லிடுறா. யூரி இதெல்லாம் வந்து மாடியில நின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்நேரம் பின்னாடி ஒருத்தன் வரான். இன்னைக்கு லயனுக்கு ஸ்பெஷல் ஈவென்ட், ஆனா யாருமே லயனை பத்தி பேசாம வேற ஒருத்தனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அவன் சொல்றான். இவனோட பேர் வந்துட்டு மீக்கியோ. இவனையுமே ஞாபகம் ஒரு முக்கியமான கேரக்டர். ஏன் அப்படின்னா இவன் வந்துட்டு யூகிகோவோட பிரதர். அப்படியே முன்னாடி வந்து அந்த டிவில பாக்குறேன். டிவில வந்துட்டு ஜோ வெர்சஸ் அரகாக்கிக்கான கேம் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பதான் யூரியுமே வந்துட்டு ஜோ கூட நடந்த எல்லா மொமெண்ட்ஸையும் நினைச்சு பாக்குறான். யூகிகோ என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா, இன்னும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ முடிக்க வேண்டிய கணக்கு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். எந்த ஒரு பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம கியர்லெஸ்ஸா வந்து ரொம்பவே பாப்புலரான கியர்லெஸ் ஜோ. ஆனா இது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏன் அப்படின்னா மெகலோனியா அப்படின்றது இவன மாதிரி திருநாய்களுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஜோக்கு நம்ம மீக்கியோவால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.